ஹாய் வைப்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ஈஸி பீஸி பாஸ்தா, அது எக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குண்டாவில் வந்து அரை குண்டா தண்ணி வந்து ரொப்பி வச்சுக்கலாம். இது வந்து கேஸில் வச்சுட்டு கேஸ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். அது லைட்டாக வந்து சூடானே வந்து கொஞ்சமாக ஆயில், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக பாயில் ஆகிடுக்கப்புறம் வந்து நம்ம இது கூட வந்து பாஸ்தா சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஆனியன், கேரட், கேபேஜ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 ஆனியனை வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக பொடிசாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட்டும் வந்து 2 கேரட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா வந்து திருவி வச்சுக்கலாம். கேபேஜ் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து பாயில் ஆகிருக்கும். தண்ணியில் வந்து நான் வந்து 250 கிராம்ஸ் வந்து பாஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் வந்து 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் வந்து சூடானே வந்து கடுகு, சீரகம், 3 பட்டை, 2 லவங்கம் வந்து சேர்த்துட்டு 4 முந்திரி பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வந்து ஆனியன் வந்து அதில் சேர்த்துட்டு அது லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து கேரட்க்கு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்பேன். ஆனால் வந்து நான் மறந்துட்டேன். ஆனியனுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கப்புறம் வந்து கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டுக்கப்புறம் வந்து கேபேஜ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கேபேஜும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கேபேஜ் நல்லா வதக்கிட்டுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 2 தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் வந்துன்னா வந்து பாஸ்தா வந்து பாயில் ஆகிடுச்சு. இது எப்படி பாயில் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக நசுங்கணும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா பாயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இது பக்கம் பார்த்தோன்னா வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து கிரேவியெல்லாம் வந்து எல்லா இடத்துல படுற மாதிரி நல்லா வதக்கிட்டுக்கப்புறம் வந்து எல்லா கிரேவியும் வந்து சைடில் தள்ளிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். 2 முட்டைக்கு தேவையான வந்து உப்பு வந்து லைட்டாக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மிச்ச கிரேவியெல்லாம் அது கூட சேர்த்துணும். அது நல்லா வந்து கிரேவியெல்லாம் வந்து சேர்த்துட்டுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சு பாஸ்தா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டோன்னா ரொம்ப ஈஸியான வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சர்வ் பண்ணி மட்டும் பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.